நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலுவின் பதவி பறிக்கப்பட வேண்டும். இந்து முன்னணி அறிக்கை. நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது திமுக எம்பி டி.ஆர். பாலு மத்திய இணையமைச்சர் எல். முருகனை தகுதியில்லாத நபர் என்றும் அன்ஃபிட் என்றும் கூறி சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்டது ஒட்டுமொத்த பட்டியலின மக்களையும் அவமானப்படுத்தக்கூடிய செயல் என்றும், நாங்கள் தான் சமூக நீதியை கொண்டு வந்தோம், சமத்துவத்தை விதைத்தோம், சமூக நீதி காவலர்கள் என அவ்வப்போது பேசிக்கொள்ளும் திமுகவினர் நிஜ வாழ்வில் அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு உதாரணமாக வெட்டம் வெளிச்சமாகியுள்ளது. எனவே ஏற்கனவே ஆர்.எஸ். பாரதி, ராஜா, தயாநிதி மாறன் போன்றோரும் இவ்வாறு பேசியுள்ளனர். எனவே திமுகவை சார்ந்தவர்கள் இவ்வாறு பேசுவது புதிதில்லை எனவும் அது அவர்களுடைய சித்தாந்தம் எனவும் இந்து முன்னணி கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மேலும் எல். முருகன் அவர்களும் இது தொடர்பாக வெளியே வந்து தான் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் பாலு அவர்கள் அன்ஃபிட் என்று தொடர்ந்து பேசியதாக கூறியது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.